அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுக்க ஒட்டு மொத்தமா 31 என்ஐடி இருக்கு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய என்ஐடியை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது இந்த என்ஐடி புதுச்சேரி மட்டும் கிடையாது. தலை சிறந்த ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, சிஎஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளலாம் நீங்க போகணும்னா கண்டிப்பா ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமை எழுதணும். எழுதுறது மட்டும் இல்லாமல் நல்ல பர்சன்டேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்கும். அந்த வகையில் என்ஐடி புதுச்சேரிக்குள்ளே நீங்கள் 2025 போகிற மாதிரி இருந்தால் இங்கே என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒட்டு மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமாக இந்த என்ஐடி புதுச்சேரியில் வந்து 50% சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் புதுச்சேரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டுக்கு வந்து 50% சீட்டை வந்து கொடுக்குறாங்க ஹோம் ஸ்டேட் கோட்டாவா. அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு ஒரு 50% சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உயர்கல்வி குறிப்பாக 12th முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறதுக்கு பல்வேறு வகையான வீடியோக்களை நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது என்ஐடி புதுச்சேரி, என்ஐடி திருச்சி தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், புதுச்சேரி அவ்வளவுக்கு கேள்விப்பட்டிருக்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காரைக்காலில் தான் இருக்குது. காரைக்காலில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவேட்டக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்குது. அதாவது காரைக்காலுக்கும் தரங்கம்பாடிக்கும் போகிற அந்த ஹைவேல தான் அந்த கல்லூரி இருக்குது. என்ஐடி புதுச்சேரி, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 2024 வந்து 97வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ புதுச்சேரிக்கும் அப்புறம் அந்தோமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50% சீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்படுது. அதாவது புதுச்சேரினா நீங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. புதுச்சேரி அப்புறம் காரைக்கால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மாகே ஏனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே புதுச்சேரிங்கிறது ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம் தான். இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் அந்தோமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுதான் ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு சொல்கிறாங்க. மற்ற 50% சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டா மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து இதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா ஜேஇ மெயின்ஸ் எழுதி அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் வழியாக தான் உள்ளே போக முடியும். இங்கே பர்சன்டேஜில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு கேட்டகரிக்கு மாறும். கண்டிப்பாக நீங்கள் 94%, 95% கண்டிப்பாக வேணும். நீங்கள் சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவே இங்கே வந்து பயங்கரமான ஒரு போட்டி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து அந்த சீட் மேட்ரிக்ஸை சொல்கிறேன். சீட் மேட்ரிக்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கோர்சஸையும் நான் சொல்லிடுறேன். என்னென்ன கோர்சஸ்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டு மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு 5 கோர்சஸ் இருக்குது. யூஜி கோர்சஸ் வந்து 5 கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து 275 சீட் இருக்குது. இந்த 275 சீட்டில் ஹோம் ஸ்டேட் கோட்டா அதாவது புதுச்சேரி அந்தோமான் நிக்கோபார் அந்த ஐஸ்லாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 137 சீட்டு வருது. அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு மிச்சம் வந்து 138 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இதில் இப்போ நான் ஒரு கோர்ஸாக சொல்கிறேன், நல்லா பாருங்கள். அதாவது வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜென்ரல் ஃபீமேல்னு பிரிச்சிருவாங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் ஜென்ரலுக்கு 18 சீட்டும் ஃபீமேலுக்கு 4 சீட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக 22 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு போகுது. ஹோம் ஸ்டேட் கோட்டானா என்ன, இந்த புதுச்சேரி அப்புறம் அந்தோமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டு தான் சொல்லுவாங்க. அதே போல் இதே சிவில் இன்ஜினியரிங் அதர் ஸ்டேட் கோட்டாவில் ஜென்ரலுக்கு 18 சீட்டும் ஃபீமேலுக்கு 5 சீட்டும் வருது. ஜென்ரல்னா எல்லாருமே எடுத்துக்கலாம், ஃபீமேல்னா அவங்க மட்டும்தான் எடுக்கலாம். இதில் ஒரு 23 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் போகுது. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்சி எல்லாரும் விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய கோர்ஸு. இந்த சிஎஸ்சியில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு ஜென்ரலில் 24 சீட்டு ஜென்ரலுக்கு போகுது. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டு போகுது. ஒட்டு மொத்தமாக 30 சீட்டு. அதே சிஎஸ்சியில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 24 சீட்டு, ஃபீமேலுக்கு 6 சீட்டு, ஒட்டு மொத்தமாக 30 சீட்டு. அப்புறம் வந்து இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்குது. அதில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு 24 சீட்டு ஜென்ரலுக்கும் ஃபீமேலுக்கு 6 சீட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக 30 சீட்டு. அதே இசி வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவில் ஜென்ரலில் 24 சீட்டும் ஃபீமேலுக்கு 6 சீட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக 30 சீட்டு. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அதில் வந்து 20 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் ஃபீமேலுக்கு 5 சீட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு 25 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு ஜென்ரலில் 20 சீட்டு, ஃபீமேலுக்கு 5 சீட்டு, ஒட்டு மொத்தமாக 25 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்குது. அதே போல் ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் நீங்கள் இருக்குது. அதை எடுக்கணும்னா நீங்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் 24 சீட்டு வந்து ஜென்ரலுக்கும் ஃபீமேலுக்கு வந்து 6 சீட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக 30 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே ட்ரிபிள் அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு ஜென்ரலில் 24 சீட்டு, ஃபீமேலுக்கு 6 சீட்டு, ஒட்டு மொத்தமாக 30 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 5 கோர்ஸு.
275 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸுக்கும் ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட் இருக்கு, அதே போல் அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒட்டு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாவா, அதாவது புதுச்சேரி அந்தோமான் நிக்கோபாருக்கு மட்டும் வந்து 137 சீட் இருக்கு. அதே போல் அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கும் 138 சீட் இருக்கு. ஒட்டு மொத்தமாக 275 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கு. இதுல ஒரு கேட்டகிரிக்கும் அவங்க சீட்டு கொடுப்பாங்க. அதாவது கேட்டகிரிக்குன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜென்ரல், அதுக்கப்புறம் ஓபிசி என்சிஎல், இடபிள்யூஎஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த கேட்டகிரி வைஸா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து நம்மளுடைய ரிசர்வேஷன் அடிப்படையில் ஒதுக்கப்படும். அதுல பார்க்கும்போது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு கேட்டகிரிக்கும் எவ்வளவு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் கேட்டகிரி ஜென்ரலுக்கு வந்து 105 சீட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதாவது நான் சொல்றது ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட் கோட்டா எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஜென்ரலுக்கு வந்து ஓப்பன் கேட்டகிரிக்கு 105 சீட்டும், ஓப்பன் கேட்டகிரியில் ஜென்ரலில் பிடபிள்யூடிக்கு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து 6 சீட்டும், ஜென்ரலில் வந்து இடபிள்யூஎஸ்க்கு 27 சீட்டும், அதே போல் ஜென்ரலில் வந்து இடபிள்யூஎஸ்ல பிடபிள்யூடிக்கு வந்து 1 சீட்டும், அதுக்கப்புறம் ஓபிசிஎன்சிஎலுக்கு 70 சீட்டும், ஓபிசிஎன்சிஎல்ல பிடபிள்யூடிக்கு வந்து 4 சீட்டும், எஸ்சிக்கு வந்து 39 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சியில் வந்து பிடபிள்யூடிக்கு வந்து 2 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 20 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. எஸ்டியில் வந்து பிடபிள்யூடிக்கு வந்து 1 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். ஓகேவா? அதை என்ஐடி புதுச்சேரியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு செமஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் ஒரு மாதிரி ஃபீஸு, அடுத்த செமஸ்டர்லேருந்து நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் ஒரே மாதிரியான ஃபீஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வருது. ஒரு கேட்டகரிக்கும் மாறும். அதாவது வந்து ஜென்ரல், ஓபிசி என்சிஎல், எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு கேட்டகரிக்கும் மாறும். ஸோ அதை பற்றியான போன வருஷம் 2024 எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்கிறதுக்கான டீட்டெயில் இருக்குது, நீங்களே பாருங்கள். அதில் கொடுத்துருக்கிறதின் அடிப்படையில் தான் வருடம் வந்து அடுத்தடுத்த வருடங்களையும் ஃபீஸ் வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ஐடிக்குள்ளே போகணுன்னா, குறிப்பாக அந்த என்ஐடி புதுச்சேரிக்குள்ளே போகணுன்னா நீங்கள் ஜேஇயில் வந்து நல்ல அதாவது பர்சன்டேஜ் இருக்கணும். அதுக்காக வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல வீடியோக்களை நம்மளுடைய சேனலில் உடனுக்குடன் உங்களுக்கு கொடுப்போம். அதிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ரெயினிங் தமிழ் கோபி. பாய் பாய். டிடிஜிஎஸ். தேங்க்யூ. பாய்.